வேண்டுகோள், நம்மளுடைய சோசியல் மீடியா நிர்வாகிகள் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபேஸ்புக்கை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். 10 லட்சத்திற்கு மேலே தமிழ்நாட்டில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் எனக்கு சின்ன ஒரு வருத்தம் இருக்கிறது. நம்மளுடைய போஸ்டிங்ஸை பாருங்கள். நம்மளுடைய ஆல் இந்திய தலைவர்கள் பேசுகிறாங்க, ஆல் இந்திய நிகழ்ச்சிகளை போடுறோம், மாநில தலைவருடைய சுற்றுப்பயணம் போடுறோம், நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க, அதெல்லாம் சந்தோஷம். நம்மளுடைய நம்ம ஊர் பொங்கலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க, அதுவும் சந்தோஷம். ஆனால் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஆக்டிவாக இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் சுய பரிசோதனை செய்யணும். எல்லாரும் பார்க்குறோம், 10 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறோம். எத்தனை பேர் ஷேர் செய்கிறோம்? எத்தனை பேர் நல்ல ஏன்னா நம்ம ஒரு பதிவு போட்டால் எதிரி வந்து நெகட்டிவ் பதிவு போடுறது, அடுத்த செகண்டில் நெகட்டிவ் பதிவு போடுறான். போலி அக்கௌண்ட்ல இருந்து என்ன போடுறான்? நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பெய்டு கமெண்ட்ஸ் போடுறான். அவனுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா? நம்மளுடைய ஃபேஸ்புக்கில், நம்மளுடைய தமிழ்நாடு பிஜேபியில் நாம் அனைவரும் என்ன ஆல் இந்தியா தலைவர்கள் பேசினாலும் சரி, ஸ்டேட்லேருந்து வந்தாலும் அதையெல்லாம் உடனுக்குடன் பகிர்ந்து அதில் நல்ல கருத்துக்களை போடணும். அதே நேரத்தில் எதிரிகள் போடுற தப்பான கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே போலி அக்கௌண்ட்லேருந்து தான் போடுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒரு போலி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நாம் நல்ல கருத்துக்களை போடணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு, வர தேர்தலில் நமக்கு அதிகமான வேலை செய்ய வேண்டிய நேரங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கடமைகள் அதிகம், நாட்கள் ரொம்ப குறைவு. ஆகையால் நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய வழக்கமான உணர்ச்சிகரமான எழுச்சிகரமான சிறப்புரையை வழங்கிய நம்முடைய மாநில தலைவர் டாக்டர் எல். தமிழ்ல வழிபாடு இல்லைன்றீங்க தம்பி. எல்லா ஊர்லயும் ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லயும் கருவறை சரி, எல்லா ஊர்லயும் தமிழ்ல கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழ்ல வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயில்ல போய் பார்க்க சொல்லணும். இருப்பா, முடிச்சிடறேன். கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும்? கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும்ன்றேன்? எப்பா இருப்பா, ப்ரொஃபசர் வேலையை நீ செய்ய முடியுமா? ஒரு ப்ரொஃபசர் வேலையை நீ செய்ய முடியுமா? இருப்பா, கருவறைக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கருவறைக்குள்ள ஆகம விதிகள் படிச்சவங்க, கருவறையை பத்தி தெரிஞ்சவங்க அங்க போனா சரி. தேங்க்யூ. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், the case is pending before the Supreme Court. தம்பி கரெக்ட்பா. பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில், கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்து மதம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தட்டிக்க. தம்பி திஸ் இஸ் நாட் டிவி இண்டிவிஜுவல் டிபேட். தம்பி நீங்க அப்புறமா டிபேட்டுக்கு வாங்க, நான் டிபேட்ல சொல்றேன். சீமான் யாரு? இந்துவா? சீமான் யாரு? இந்துவா? கந்தசஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கட்டும், மற்றது அப்புறம் பார்க்கலாம். தமிழில் எல்லா கோயிலும் அர்ச்சனை பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்க தலைவரே வேலை எடுத்தாச்சு, இதுக்கு மேலே ஒன்று வேணும். அதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர் தான் சொல்லணும். அவர் வருகிறார் என்ற தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன்.
தேசிய தலைவர் மதுரைக்கு வராங்க, அதே தினம் வந்து தமிழக முதலமைச்சர் அதாங்க, அது அவருடைய ஷெட்யூலில் வந்து அவர் வருகிறார் என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்ற விஷயங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுவார். முதல்வர் ஜே.பி. நட்டா சந்தித்திருக்காரு. அதுதானே இப்போ சொன்னோம். திருப்பி திருப்பி கேட்டாலும் அதே தானே. ஒரே கேள்வி எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி தானே கேட்குறீங்க. அப்ப இன்னும் கூட்டணி தொடர்பான ஒரு உடன்பாடு சரியா உங்க ரெண்டு கட்சிக்குள்ளே வரலையா? கூட்டணி உறுதியான கூட்டணின்ட்டு ஏற்கனவே எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் சி.டி. ரவி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் கூட்டணி தொடர்கிறதுன்றது சொல்லியாச்சு. இதுக்கு மேலே அதில் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உறுதியான கூட்டணி எல்லா கூட்டணிகளையும் வந்து தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. யாரும் போகல. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையிற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணியும் இன்னும் ஒரு வேலையும் நடக்கல. எங்கள் கூட்டணி எல்லாம் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தமிழுக்கு முக்கியத்துவம் குறைவுன்ட்டு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. நிதி ஒதுக்கின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து தேவைகள் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டினுடைய தேவைகளை பொறுத்து அந்த இன்ஸ்டியூட் தானே போட்டு கேட்டு வாங்க வேண்டியது. தொகுதி பங்கீடு இன்னும் பேச ஆரம்பிக்கலனால கூட்டணியில காலதாமதம் ஏற்படும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அதிமுக கூட்டணியில. ஏன்னா அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதில் நான் கருத்தை சொல்ல விரும்பல. நீங்க இந்த கூட்டணி வந்து தாமதமா பேசுறது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு விருந்தல் செய்யப்படும் வாய்ப்பு ஒரு விருச்சலும் இல்லைங்க. நீங்கள் ஏன் திமுக, நான் பலமுறை உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையும். அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அவங்ககிட்ட யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா சகோதரர்களே? இதுல வந்து திமுக காங்கிரஸ் உரசலுக்கு காரணமே பாஜக தான் சொல்றாங்க. நீங்களும் திமுகவும் மறைமுகமா ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னு அரசியல் பேசுறாங்க. எந்த மறைமுகமானதும் கிடையாது. அவர்களுக்குள்ள ஒத்து வரலாம், அவங்க உடையிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க ராகுல் காந்தி அவருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சீங்க, முதல்ல திருக்குறளை கத்துங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து தமிழகம் வரும்போது சொல்லியிருக்காரு திருக்குறளை கத்துக்கன்னு. எப்படி பாக்குறீங்க? சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம், சொல்லியவனம் செயல். அதே வேளையில மோடி அவர்களுக்கு திருக்குறள் பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. மோடிஜி வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அவர் திருக்குறள் எல்லா திருக்குறளையும் படித்து வச்சிருக்காரு, எல்லா திருக்குறளையும் சொல்லிட்டு இருக்காரு. சசிகலா அவங்களுக்கு தேமுதிக வந்து ஆதரவு தருவதா? வேல்முருகன் இருங்க, மற்றவங்களும் ஏதாவது கேட்கட்டும். ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் கட்டியிருக்காங்க, அயன் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அதர் ஹேண்ட் இன்னமும் பொதுமக்களுக்கு யார் செத்தாங்க, யார் வந்து அதோடைய மர்மம் இல்லை அப்படின்றது சுத்தமாக தெரியாமல் ஒரு நிலையிலேயே இருக்குது. ஓபிஎஸ் அவர்களும் போகல. இது வந்து பாரதிய ஜனதா ஒரு கட்டமாக உங்களுடைய பார்வையிலே நினைவிடமும் வேதா இல்லம். நினைவிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேதா இல்லம் சம்பந்தமாக கோர்ட்டில் கூட நேற்று ஏதோ கேஸில் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஏதோ கண்டிஷனல் இருந்தது. அது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்களே, வரவேற்கத்தக்கது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு குற்றவாளிக்கு நினைவிடம் கட்டப்படுது அப்படின்னு பார்க்குறீங்களா, ஒரு ஐந்தேடிக்குன்னு பார்க்குறீங்களா? ஐந்தேடியாக தான் இன்னும் அந்த மர்மம் இருந்துக்கிட்டே போகுது. அதுதான் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கையை நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வரும். இல்ல விசாரணை கமிஷன் 8 முறை வந்து சம்மன் அனுப்பியும் திரு ஓபிஎஸ் போய் ஆஜராகல. தார்மீக உரிமை அவங்களுக்கு கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏங்க, இது வந்து விசாரணை கமிஷன், அது விசாரணை கமிஷனுக்கும் அவருக்கும் உள்ள நடைமுறை. அவரோட தர்ம யுத்தமே அது அடிப்படை தான். அவங்க ஜெயலலிதாவோட மர்மம் அதுக்காக தானே விசாரணை கமிஷன் இருக்கு. விசாரணை கமிஷன் விசாரிப்பாங்க. திமுக வந்து செயல்படுத்தணும்னு சொல்றாங்க அவங்க. பட் பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சு இல்லைங்க, விசாரணை Any information you have, you will send it to inquiry commission. Any doubts or any information you have, please send it to them. பிஜேபி any Doubt about you. Doubt about you only. We can't aware. The DMDK leader Premlata said she supports Shashikala's re-entry into politics. What is the BJP stand on this matter? Do you think once she comes back to Chennai, there could be changes in government politics, especially in the area? Our stand only strengthening our party every corner. We are doing that. But what is your take on Shashikala's return? Do you expect? That Do you support her re-entry into politics? we are doing strengthening our party in every corner. That is our intention and doing that. சார் முருகனை வந்து இந்து கடவுள்னே சொல்லக்கூடாது, தமிழ் கடவுள் தான். நாங்கள் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளா பேர் சொல்றோம், நாங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் சீமான் சொல்றாரு.
ತಮಿಳು ಕಡವು ಬೇರೆ ಇಲ್ಲ, ಹಿಂದೂ ಕಡವು ಬೇರೆ ಇಲ್ಲ. ரெண்டும் ஒன்று தானே. சீமான் யாரு? ಹಿಂದುವಾ? சீமான் யாரு? ಹಿಂದುವಾ? What he is practicing? What is his God? What is their God? Siman God. Murugan. First he is studying history. தம்பி, சங்க இலக்கியங்களையும் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம், சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துலையும் பிரிக்க முடியாது. புரியுதா? சங்க இலக்கியங்கள்ல ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலையுமே இல்லை. இடையில பிரிச்சிருக்கிறாங்க. தமிழும் இந்தும், இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம் ஒன்று. சங்க இலக்கியங்கள்ல இந்துன்ற வார்த்தையோ முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்ற வார்த்தையை எங்கேயுமே குறிப்பிடப்படுது. சரி, கொண்டாங்க அந்த வார்த்தை கொண்டாங்க. எங்கேயுமே இல்லையா கொண்டாங்க. இந்து கடவுள்னு இல்லையா? I came from Karnataka. I am also devotee Murugan. Murugan not only Tamil, he is universal God. He is universal God. இல்ல சார், அதை யாரும் மறுக்கல சார். முருகனை ஒரு இந்து கடவுள் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்றீங்க. இது தமிழர்களுடைய கடவுள், யார் வேணாலும் வணங்கிக்கலாம். ஆனா தமிழ் கடவுளான முருகனை இந்துன்னு ஒரு முத்திரை குத்துறீங்க. He is believers கடவுள். Who is our believers? Their கடவுள். Siemens, I heard about him. He is not a Hindu believer. He is not a Murugan believer. What is his practicing in his home? சார், அதான் சார், இப்ப தமிழர்களுடைய கடவுளான முருகனுக்கு தமிழில் அர்ச்சனையும் வழிபாடும் செய்வதில் என்ன தடை இருக்குது? அதுக்காக பாஜக குரல் கொடுக்குமா? கந்த சஷ்டி கவசத்தை கருவறைக்குள் பாடுவதற்கு பாஜக போராட்டம் நடத்துமா? இங்க பாருங்க, கந்த சஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கட்டும், மற்றது அப்புறம் பார்க்கணும். அவங்க மேல குண்டர் சட்டத்துல தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. முதல்வர் வந்து அதை பத்தி பல இடத்துல வந்து தெளிவுபடுத்திட்டாரு. கந்த சஷ்டி கவசத்தை தமிழ் மக்களுடைய கடவுளான முருகனை இழிவுபடுத்திட்டாங்கன்னு வேல் யாத்திரை போனீங்க. அந்த முருகனுடைய தமிழ் அடையாளமா வந்து எல்லாருமே சொல்றாங்க. அந்த முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துறதுல என்ன தவறு இருக்குது? தம்பி, எந்த ஒரு கோயில்ல தமிழ்ல வழிபாடு இல்லைன்றீங்க தம்பி? எல்லா ஊர்லயும் ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்லயும் தமிழ்ல கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழ்ல வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயில்ல போய் பார்க்க சொல்லணும். இருப்பா, முடிச்சிடறேன். கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும்? கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும்ன்றேன்? இப்பா இருப்பா, ப்ரொஃபசர் வேலையை நீ செய்ய முடியுமா? ஒரு ப்ரொஃபசர் வேலையை நீ செய்ய முடியுமா? இருப்பா, கருவறைக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கருவறைக்குள்ள ஆகம விதிகள் படிச்சவங்க, கருவறையை பத்தி தெரிஞ்சவங்க அங்க போனா சரி. தேங்க்யூ, நன்றி. 206 பேர் அர்ச்சகர் பயிற்சி முடிச்சிட்டு காத்திருக்காங்கல்ல. 206 பேர் அர்ச்சகர் பயிற்சி முடிச்சிட்டு அர்ச்சகராக காத்திருக்கிறாங்க. அவங்களாம் கருவறைக்குள்ள போறதுக்கு இன்னும் தடை இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், the case is pending before the Supreme Court. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக தம்பி கரெக்ட்பா. கருவறைக்குள் சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழர்களுடைய மொழியில் அர்ச்சனை நடத்த பாஜக குரல் கொடுக்குமா? பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில், கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்து மதம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தட்டிக்க. தம்பி, This is not TV individual debate. இன்னொரு நண்பர் வந்து பிரஸ் மீட் முடிச்சு வேற தம்பி, நீங்க அப்புறமா டிபேட்டுக்கு வாங்க, நான் டிபேட்ல சொல்றேன். நான் தான் சொல்லிட்டேனே, எங்களுடைய தேசிய தலைவர் எங்கள் நிகழ்ச்சிகளுக்காக வர்றாங்க அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் யார் யாரை சந்திப்பாருன்றது எங்களுடைய தேசிய தலைவர் தான் அறிவிக்கும். BJP disrespects
You ask DMK people, when 1965, who was imposed Hindi? Which government was there in that time? DMK fought against which party? They fought and defeat Congress only. We are not in power in 1965, it is 1967. Congress are in power in 1967. They lost their power in 1967. DMK defeated them. And 2011, who banned the Jallikattu? Who has submitted affidavit in front of court? BJP or Congress? Congress and DMK allied UPA, they submitted the affidavit against Jallikattu. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi and his party and DMK, they tried to destroy the Tamil culture. Highest times. Who spoke Tirukular? Who spoke Subramanya Bharatiya? Who showcased Mahabalipuram? Kamba Ramayanam? Congress and their legacy showcased only Mughal tombs. But our beloved Prime Minister, he showcased Mahabalipuram. Every time he showcased Tamil culture. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi Sunday Monday लायर के जैसे है. 6 months holiday, one day again spoke against BJP. That is his doing every day. தம்பி தமிழில் தான்ப்பா போஸ்டல் எக்ஸாம் நடந்தது. நீங்களாம் அப்டேட்டில் இருக்கீங்களா இல்லையான்ற எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏதாவது குறை சொல்லணுன்றத இந்த வாட்டி போஸ்டல் எக்ஸாம் எதில் நடந்தது? போஸ்டல் எக்ஸாம் எதுலப்பா நடந்தது? தமிழில் நடந்ததா இல்லையா? முதல்ல கொஸ்டின் கேட்குறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். போஸ்டல் கேட்டிங்கல்ல, போஸ்டல் எதில் நடந்தது? போஸ்டல் வந்து தமிழில் நடந்ததுப்பா. போஸ்டல் தமிழ் நடந்தது. எஸ்எஸ்சி நடக்கிறதுக்கு நாம் குரல் கொடுப்போம். First time new education policy, national education policy, respect all 22 languages. All 22 language in first time of the Indian education history. We respect all 22 languages treated equally. Before that, 3 languages: local language, state language, Hindi and English. Now everywhere who want to learn Tamil, they will learn Delhi also, even Karnataka also. Who has given this opportunity? Modi ji has given this opportunity. BJP has given this opportunity. We respect all Indian languages and we have given the equal opportunity. BJP respect all languages, but BJP give 643 crore to Sanskrit. In Tamil, 21 crore only. Why this? Yeah, compared to South Indian other languages, Tamil has given more. Tamil Nadu got 5,10,000 crores. Karnataka got 3,24,000 crores. Tamil Nadu got 12 smart city. Karnataka got 7 smart city. Compared to this also. 11 medical college in first time of the Tamil Nadu history. Tamil Nadu got 11 medical colleges within the year.
Karnataka got only for the 4 medical colleges. Compared to this, even Padma Shri, how much Padma award Tamil Nadu got? You know that openly, not narrow-mindedly, not prejudiciously. You see what Modi ji has given Tamil Nadu compared to all previous prime ministers. Much more got in this region last 6 years only. We are ready to debate. Last 6 years, what they Tamil Nadu they got, and previous year how much they got. Compared to that. பெட்ரோல் விலை உயர்வு வந்து கடுமையா உயர்ந்துட்டு இருக்கு. தேர்தல்ல இது பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கலையா? அல்லது அந்த பெட்ரோல் விலை குறைப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்ன? இந்த பட்ஜெட்ல அதற்கான வாய்ப்பு இருக்கு. He's asking petrol price. That is the international price. Whether it's increased higher levels first time. Yeah, no, because that international price, Sir, but why- that's going up, why is- that's also going up, that's going down, it's also going down. Sir, while the international oil prices are coming down, the central government has raised the cess and tax. Not only central government, all state governments also put the cess and tax. Yes, sir, the Not government- only central government. Is the government ready to give Even the you study Goa. Goa petrol diesel rate compared to other states very less, because Goa state put less tax and other state put more tax. So the state governments are saying that they are dependent on the central government for the revenues. So is the government ready to include in the GST ambit in the petrol? diesel? That will discuss. Discussion is going on. They will take a decision. Thank you. Nandri. இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். தமிழர்களுடைய பண்டிகை தைப்பூசத்திற்கு தமிழக அரசாங்கம் முதல் முறையாக பொது விடுமுறை அறிவித்து இன்னும் வருங்காலங்களிலும் பொது விடுமுறை இருக்கும் என்ற அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க. இது நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு தைப்பூச வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய பேர் தைப்பூசத்திற்கு விடுமுறை கிடைத்ததை ரொம்ப சந்தோஷமாக எங்ககிட்ட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷமான இதாக இருந்தது. நேற்றைக்கு நானும் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் சி.டி. ரவி அவர்களும் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் திரு ஜி.கே.எஸ். அவர்களும் நேற்றைக்கு பழனியில் காவடி எடுத்து முருகர் பெருமானிடத்தில் எங்களுடைய முருகனை போய் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த தை மாதத்தில் தைப்பூச மாதமும் முருகருடைய அருளோடு இன்றைக்கு இங்கே வந்து உங்களுடைய பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறோம். சகோதரர்களே, வருகிற 29ஆம் தேதி 30, 31 29 சாயந்தரம் மதுரைக்கு, 30ஆம் தேதி மதுரையில் 2 நாட்கள் நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற பொதுக்கூட்டமும் அமைப்பு ரீதியான எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்திற்கு முதல் முறையாக ஒரு பெரிய கூட்டத்திற்கு வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் மதுரையில் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதேபோல் நாங்கள் அமைப்பு ரீதியான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் அனைத்து பூத்துகளையும்
நிரப்பும் பணி நடைபெற்றது. அது ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக கட்சியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறது. இளைஞர்கள், விவசாயிகள், தாய்மார்கள், அப்படி பல தரப்பு மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை